அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தாருல் இக்லாஸ் சித்திக்கியா அரபிக்கல்லினுடைய இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து அதனை சிறப்பித்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆர்டிபி கல்லினுடைய வளாகத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் எம்ஏ தாவூத் பாஷா அவர்களே, கும்பகோணத்தை சார்ந்த சீமாட்டி தொழில் குழுமத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் எம்ஏ முகமது ஜியாவுதீன் அவர்களே, நம்முடைய கல்லூரியினுடைய பிரின்சிபல் சகோதரர் உஸ்தாத் முகமது மசூத் ஹசனி அவர்களே, மக்கா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா எஸ் யூசுப் சித்திக் மிஸ்வாகி ஹலஸ் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைமை ஹாஜி அவர்களே, உஸ்தாத் மௌலானா முஃப்தி உஸ்மான் மொஹிதீன் ஹசரத் அவர்களே, மற்றும் சமுதாய தலைவர்களே, தாருல் இக்லாஸ் ட்ரஸ்டினுடைய துணைத் தலைவர் சகோதரர் அல்தாப் ஹுசைன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய மார்க் அறிஞர்களே, தாருல் இக்லாஸினுடைய ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகள் காலித் அன்சாரி, அப்துல் ரஹ்மான், ஆரிஃப், சாதிக், காதர் பாஷா, துணை இமாம் காதர் பாஷா மற்றும் கனி மற்றும் துணை இமாம் சுபைர் மற்றும் சிறப்பாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னால் பேசிய பல மார்க்க அறிஞர்கள், பேச்சாளர்கள் எல்லாம் நம்முடைய இந்த தாருல் இக்லாஸினுடைய சித்தியினுடைய மதரசாவுடைய பற்றியும் அதில் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றியும் அவர்களுக்கு அறிவுரையும் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலேயே நானும் இந்த மதரசா தாருல் இக்லாஸ் தலைவர் என்ற முறையிலே நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு சில அறிவுரைகள் கூற இருக்கின்றேன். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் இன்றைய நாளானது உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இன்று நீங்கள் ஆலிம் என்ற பட்டத்தை பெறுகின்றீர்கள். இது இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு துவக்க நாள். நீங்கள் கடந்த 6.5 வருடங்களுக்கு மேலாக படித்து இந்த மதரசை படித்து நீங்கள் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய அருளிய திருக்குர்ஆனை பற்றியும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்களை பற்றியும் முக்கியமாக நம்முடைய இறை தூதர், கடைசி இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் படித்து ஒரு அறிவு பெற்ற ஆலிம்களாக இன்று இருக்கின்றீர்கள். இது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் அருமையாக பெற்றிருக்கின்றீர்கள். இந்த பொறுப்பானது ஒரு சமுதாயத்திலேயே ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்று நான் கூடிக்கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் எல்லாம் முக்கியமாக அல்தாப் ஹுசைன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய குணங்களும் ஒரே லைனா இருக்கணும், அதற்குள் முரண்பாடு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கிய தரவலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இமாம்கள் என்பது, அதாவது என்ன பொறுத்தவரை என்பது ஒவ்வொரு கல்வியும், அது எந்த வகையான கல்வியாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் மார்க்க கல்வி பெற்றிருக்கின்றீர்கள். நாங்களெல்லாம் கல்லூரியில் படித்து அதற்கென்று கல்வியை பெற்றிருக்கின்றோம். கணக்கில் நான் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட். இது போக பிஏ ஆர்ட்ஸு, சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸில் வல்லுநர் இருப்பாங்க, சயின்ஸில் வல்லுநர் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, ஆர்கிடெக்ட் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கல்வியுமே ஒரு நபரை ஒரு சிறப்பான மனிதராக ஆக்குகின்றது. அதுபோல் நீங்கள் இந்த ஆலிம் கோர்ஸை, இஸ்லாத்தை படித்து நீங்கள் இன்று ஒரு மார்க்க அறிஞராக இருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய துறையில் நீங்கள் இன்று இந்த ஆலிம் படிப்போடு நிறுத்தாமல், ஏனென்றால் படிப்பு என்பது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு ஞானத்தை பெறுவது என்பது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நாம் குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நாம் ஒரு படிக்கக்கூடிய அறிஞர்களாக இருக்க வேண்டும். ஞானம் என்பது அது தினசரி வரக்கூடிய ஒரு குணமாக இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அறிவை, பொது அறிவையும் உங்களுடைய மார்க்க அறிவையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதை
தற்காத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மார்க்க அறிஞர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஹம்பிள் ஒரு ஒரு சிட்டிசனாக ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும். மற்ற மக்களுக்கு தலைமையேற்று தலைமையேற்று வழிகாட்டுறவர்கள் இருக்க வேண்டும். இந்த மாதிரி குணங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உழைக்க வேண்டும், வாழ்க்கையில் வாழ வேண்டும். அதுபோல் எனக்கு முன்னால் பேசிய இமாம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய இந்த இருக்கக்கூடிய தற்கால உலகத்தினுடைய சேலஞ்சஸ், சவால்கள், மக்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழும்போது ஏற்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் எல்லாம் உங்களை அணுகுவார்கள். அதற்கு நீங்கள் தக்க அறிவுரை கொடுக்க வேண்டும். முக்கியமாக என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நம்முடைய இஸ்லாம் இன்று சோசியல் மீடியா என்பதன் மூலமாக, யூடியூப் மூலமாக சரி, மற்ற ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற, அதாவது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த யூடியூப் ஃபேஸ்புக் மூலமாக தவறான செய்திகளை அவர்கள் பரப்புகின்றனர், கேலி செய்கின்றனர். அதையெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 கவலை ஏற்படுகின்றது. இதற்கெல்லாம் இந்த இதமான விஷத்தனமான பேச்சுகளுக்கும் அந்த அந்த பிரச்சாரங்களுக்கும் அதை எதிர்த்து நின்று அதை தடுத்து நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய இமாம்கள் நாம் ஒரு பெரிய டீம் உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த டீமின் மூலமாக இப்படிப்பட்ட கருத்துக்களை, விஷமத்தனமான செயல்பாடுகளை தடுத்து நிறுத்து, இஸ்லாத்தை பற்றிய உண்மை செய்திகளை, அதனுடைய நற்குணங்களை நாம் எடுத்து சொல்ல அளவுக்கு நீங்கள் அந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக அதை தடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்கள் மத்தியிலேயே ஒரு குழுமத்தை ஏற்படுத்தி இது போன்ற வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்த்து சொல்லி அதனுடைய அடிப்படை ஆதாரத்தை தடுத்து நிறுத்தி இஸ்லாத்தினுடைய விழுமங்களையும் நற்குணங்களையும் பறைசாற்றும் மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஏனென்றால் இன்று அந்த அளவிற்கு மோகமாக அந்த யூடியூப்பின் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நான் இஸ்லாத்தை தாக்குவதை நான் படிக்கும்போது என்னுடைய வேலைப்பளும் காரணமாக சரி, என்னுடைய நேர்மையின் காரணமாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் உங்களை போன்றவர்கள் அதற்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் இது போன்ற இருக்கின்ற மார்க்க அறிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சோசியல் மீடியாவில் அந்த அளவிற்கு அசிங்கமான வேலைகள் நடந்து வருகின்றன. இதன் மூலமாக இது ஒரு பக்கம் நடந்தாலும், ஆனால் இதே சோசியல் மீடியாவின் மூலமாக பாசிட்டிவான விஷயம் நடக்கின்றன. ஒரு பக்கம் பாசிட்டிவான, அதாவது நல்ல என்ன சொல்றது, நல்ல விஷயங்கள் நடக்கின்றன, நல்ல விஷயங்கள் பல நடக்கின்றன. இதன் மூலமாக இஸ்லாத்தை பரப்பக்கூடிய அளவிற்கு இந்த மீடியா இருக்கின்றது. இது மூலமாக இஸ்லாத்தை நல்ல முறையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. இன்று இஸ்லாம் உலகத்தில் வேகமாக பரவக்கூடிய மார்க்கமாக இருப்பதற்கு ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஆக்கமான செயல்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்கின்றன. இதுக்கு உலக அளவில் பல இடங்களில் பலவிதமான சேவைகள் செய்கின்றது. அந்த சேவைகள் செய்யக்கூடிய மக்களாகவும் நீங்கள் மாற வேண்டும். ஏனால் நீங்கள் கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அந்த ஒவ்வொரு விஷமான செய்திகளுக்கும் ஒரு கரெக்டான செய்தியை கொடுக்கக்கூடிய அந்த வலு உங்களுக்கு இருக்கின்றது, அந்த அறிவு உங்களுக்கு இருக்கின்றது. அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நான் சொன்ன போது உங்களுடைய பேச்சும் செயல்களும் குணமும் ஒன்று போல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த பேசக்கூடிய வாய்ப்பை தந்ததற்காக நம்முடைய எல்லோருக்கும் நன்றியை குறிக்கிறேன். முக்கியமாக நம்முடைய இந்த கல்லூரியுடைய வளாகத்தினுடைய தலைவர் சகோதரர் தாவூத் பாஷா அவர்கள் பெரிய அருமையான நம்முடைய இந்த சித்திகா மதரசுக்கு பெரிய இடத்தை கொடுத்து அவர்கள் இந்த மதரசா சிறப்பாக கடந்த 10 வருடங்கள் நடத்துவதற்கு பெரிய தியாகம் செய்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய அந்த செயலுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மதரசா நடத்த முடியாது. எனவே அவர்களுக்கு நம்முடைய துஆ இருக்க வேண்டும். அவருடைய எல்லாமல்ல இறைவன் அவருடைய எல்லா காரியங்களையும் இலேசாக வைப்பானாக. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அவங்களை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு எல்லாமல்ல இறைவன் உதவி செய்வார்கள் என்ற துஆவோடு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நான் துஆ செய்ய வேண்டும். அதுபோல் இந்த கல்லூரி நடப்பதற்கு பல பேர் முயற்சிக்கின்றார்கள், பல பேர் உழைக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமல்ல இறைவன் மிக நிறந்த கிருபையை கொடுப்பானாக, அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவாங்க என்று கூறிக்கொண்டு, அல்ஹம்துலில்லாஹ்
இது மேற்கொண்டு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் எல்லோருடைய ஆதரவும் தேவை என்று குறிக்கின்றவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாயில்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.